நான் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். இந்த கடைக்கு ஒரு 5-6 ட்ரிப்பு விசிட் பண்ணுவேன். ஒவ்வொரு டைமும் பார்க்கும்போது இந்த மனசு வந்து எல்லையில்லாத சந்தோஷம் அடையும். ஏன்னா அவ்வளோ கடவுள் பக்தியோட கைவினையும், அதாவது கலையும் பேசும். இந்த மாதிரி ப்ராடக்ட்டு கிடைக்காது. ஃபாரின்லலாம் இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கே ரொம்ப அருள்வோம். ஸோ அதனால் இந்த தெய்வீக ஆன்மீக கலையோட, அதாவது தெய்வீக ஆன்மீக கலையோட அந்த பிராப்த உணர்வுகளோட இந்த கலையை நேசித்து பண்ணணும். ஸோ சார் சொல்லுங்கள் சார், உங்கள் குட் நேம்? என் பேர் சங்கர் சார். நம்ம ஃபீனிக்ஸ் ரோஸ்வுட் ஃபர்னிச்சர் ஸ்டுடியோ நம்ம சென்னையில் ஷோரூம் இருக்குது நம்மளுக்கு. எந்த இடத்துல இருக்குது? ஐயப்பன் தாங்கல்ல சார்? ஐயப்பன் தாங்கல். ஆமாம். இன்னொரு எத்தனை ஷோரூம் இருக்குது? சென்னையில் மைசூரில் இருக்குது சார் நம்மளுக்கு. வெளியிலேருந்து பார்க்கும்போது ப்ரொடக்டெல்லாம் அபரிதமாக இருக்குது. ஆனால் காஸ்ட்லின்னு சொல்கிறாங்களே. இப்போ இந்த ஊஞ்சல் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஊஞ்சல் என்ன வேலை? இந்த ஊஞ்சல் வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 2,75,000 தரோம் சார். நம்ம 2,75,000. எதனால காஸ்ட்லி? ஏன்னா இதுலேயே டூப்ளிகேட் நிறைய வருது. டூப்ளிகேட் வருதுன்னா அப்படின்னா கிரைண்டர் ஊட்டில் வருது. ஆமாம். அது மேலே ரோஸ்வுட் பாலிஷ் பண்ணிவிடுவாங்க. தண்ணியில் போட்டால் கூழாகிடும். ஆமாம். ஏன்னா நான் ஒரு காலத்தில் ஏறினா ஃப்ளைட் இறங்கினா காருங்கிற வாங்கும் போது மேபி 20 இயர்ஸ் பேக்கு ஒரு 5 lakhs வாங்கினேன். வாட்ரோப்பு, கட்லு, அடுத்த ஊஞ்சல் எல்லாம் சேர்த்து 5 lakhs. அது அப்படியே வெள்ளத்தில் போயிடுச்சு. இங்கே ஈக்காடு தாங்கல் வெள்ளத்தில் போயிட்டு போகுது. நான் போய் எடுத்து அள்ளலான்னு போனால் கூழாக வருது. நல்ல கம்பெனி தான், நல்ல டிசைன் தான். ஆனால் தண்ணியில் போட்டால் 1 டேயில் அது வந்து பவுடர் மாதிரி போயிடுச்சு. அது வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப மறக்க முடியல. இப்போ இந்த வுட்லாம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே சாலிட் வுட் சார். ஃபுல்லாகவே இல்லை, இது ஃபுல்லாக சிங்கிள் வுட்டில் பண்ணியிருக்கு. சாலிட் வுட்டில் இது அப்படியே சொல்லிட்டு வாங்க. சாலிட் வுட்டு இது சாலிட் வுட்டில் இது பண்ணியிருக்கு. இது எல்லாமே ஹேண்ட் கிராஃப்டட், கையில் மிஷினில் எதுவுமே பண்ணதில்லை நம்மளுக்கு. இது சரி, தலைமுறையாக இருக்கும் இது உங்களுக்கு. இது என்ன ஆனாலும் இப்போ நம்ம பேர பசங்க எதானாலுமே ஒன்றும் அதுக்கு எதிராக ஒரு 7 years ஒன்ஸ் ஒரு பாலிஷ் பண்ணாலே போதும் நம்மளுக்கு. அப்படியே புதுசாகிடும் இது ஃப்ரெஷ்ஷாக. சரி, கேரளாவில் தான் இந்த மாதிரி கல்ச்சர்டு ப்ராடக்ட்டு, கல்ச்சர்டுன்னா வைப்பாங்க. தமிழ்நாட்டிலையும் மாட மாளிகை, கூட கோபுரங்கள் வைப்பாங்க. உங்களுக்கு சேல்ஸு தமிழ்நாடா, கேரளாவா, ஆந்திராவா, கர்நாடகாவா எங்கே அதிகம்? தமிழ்நாடு தான் சார். நம்ம மக்கள் தான் அவ்வளோ தெய்வீகமாக இதெல்லாம் நம்ம வாங்குறாங்க. தலையை சுற்றி வாங்குறது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் தான். நம்ம காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபா. டிஸ்கவுண்ட் 2,75,000 தரேன். இப்போ இதே இது நான் பேர் செலவுல மற்ற எல்லாத்தையும் இந்த 30% 5 lakhs மாதிரி தான் சொல்லுவாங்க. இது நம்ம தான் இருக்கிறதுலே மார்க்கெட்டில் இந்த ரோஸ்வுட் ஜூலா வந்து ரேட் கம்மி பண்ணுறது நம்ம தான். ப்ளஸ் குவாலிட்டியும் நம்ம தான் பெஸ்ட்டாக கொடுக்குறது. குவாலிட்டி ஓகே. ஒரு சின்ன ஒரு நெருடலான கேள்வி. ஃபேர் ப்ரைஸும்பாங்க. இப்போ ஓகே சார். ஃபேர் ப்ரைஸ்னால் இது பிரிட்டிஷ் காலத்தில் இருந்தது. இப்போ இடையில 50 வருடங்கள் ஃபேர் ப்ரைஸ்க்கு கிடையாது. நம்ம தயாரிப்போம், நம்ம லாபத்துக்கு தகுந்தாப்புல வைப்போம். உண்மையாக வைக்க மாட்டோம். இப்போ ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு. லேட்டஸ்ட்டாக நான் திருப்பூர் போயிருந்தேன். ஃபேர் ப்ரைஸ் அப்ரூவ்டு ஃபேக்ட்ரிக்கு மட்டும்தான் ஆர்டர் கிடைக்கும். ஏன்னா நிறைய லாபம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அது மாதிரி இந்தியாவில் திருப்பூரில் ஒரு 4-5 ஃபேக்ட்ரி தான் ஃபேர் ப்ரைஸ், உண்மையான விலை. அப்போ அது மாதிரி இது ஃபேர் ப்ரைஸ்னால் இப்போ நீங்கள் 3 பற்றி சொன்னீங்க. திடீர்னு ஒரு 2.25 லட்சத்துக்கு வந்துட்டீங்க, 2.25 லட்சத்துக்கு. அப்போ நாளைக்கு இன்னும் நெகோஷியேட் பண்ணால் 1.5 லட்சத்துக்கு கொடுத்துருவீங்களா? இல்லை சார், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் பெஸ்ட் காஸ்ட் சொல்லியிருக்கேன். இப்போ நான் 3 லட்சம்ன்றது நான் என்னோட டீட்டெயில் காஸ்ட்டு. இப்போ நம்ம எக்ஸிபிஷன்லாம் போடுறதுனால நான் எடுத்தோன்னா பெஸ்ட் காஸ்ட் நம்ம கொடுத்துறோம். ஏன்னா மக்கள் எல்லாருக்கும் இது போய் சேரணுன்றதுக்காக நம்ம கொடுக்குற காஸ்ட் இருக்குது. சப்போஸ் இது வந்து இன்னும் மக்களை வந்து முழுசாக ரீச் அடையலை. ஏன்னா ஒரு காலத்தில் ஃப்ளைட்டு வந்து 5,000 10,000 இப்போயும் இருக்குது. 500 ரூபாய்க்கு ஃப்ளைட் விட்டாங்க. அதே மாதிரி இந்த ஓலா ஊபர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் கார் வந்து ஒரு பர்சனுக்கு 40 ரூபா 50 ரூபா தான். அந்த மாதிரி மக்களுக்கு எல்லாம் இதை பல்க ரேட்டு கம்மிலாம் அதுக்கு என்ன
இப்போ சேல்ஸ் இது மாதம் வந்து எவ்வளோ பீஸ் விற்கிதுங்க? மாதம் இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கிற நம்ம தான் மெயின் சப்ளையர், நம்ம மேனுஃபேக்சர். நம்ம இது ஒரு மந்த்லி ஒரு 25 பீஸ் அப்படி இருக்கும் சார். நம்ம மந்த்லி 1000 பீஸ் விற்கணும். அந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு என்ன ஐடியா வச்சுருக்கோம்? சரி, இந்த ஒட்டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபாரஸ்ட்லேருந்து ஆப்ஷன் விடுவாங்க. நம்ம ஆப்ஷனில் தான் வாங்க முடியும். நம்ம வேறு மார்க்கெட்லேயே வேறு எங்கேயுமே வாங்க முடியாது. கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. லாபம் கிடைக்கும் சார், கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. லாபம் ரா மெட்டீரியல் கிடைக்கிறது ரொம்ப டிமாண்ட் சார். 1000 பீஸ் கிடைக்காது சார், டிமாண்ட் கிடைக்காது. மரங்கள் இல்லையா? மரங்கள் இல்லை. இந்த மரம் வந்து நம்ம வெட்டக்கூடாது. இந்த மரம் வந்து வெறும் கேரளா ஃபாரஸ்ட்லையும் கர்நாடகா ஃபாரஸ்ட்டில் மட்டும் தான் கிடைக்குது. இது மரம் வெட்டக்கூடாது, தடை பண்ணிட்டு. ஸோ ஏதோ அவங்க வந்து ஆப்ஷன் கொடுக்குறது நீங்கள் வாங்குறீங்க. அவங்க ஆப்ஷன் கொடுத்து நம்ம வாங்குறோம். இப்போ செம்மரம்லாம் இருக்குதுங்களா? செம்மரம்லாம் சைனாவுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது. ஆமாம், நம்ம படம் கூட புக் பண்ணிட்டு வந்துருக்கு. ஆமாம். அது மாதிரி செம்மர வகையை சார்ந்ததா? கிட்டத்தட்ட சார். இப்போ புஷ்பா 2ல் பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் வந்து டூப்ளிகேட் மரம் செம்மரம்னு சொல்லிட்டு ஒரு மரத்தை எடுத்து வைப்பாங்க. போலீஸ்லாம் ஏமாறும். அதுதான் இது. உங்களுக்கு தமிழில் ஈட்டி மரம்னுவாங்க, இங்கிலீஷில் ரோஸ் வுட்னுவாங்க. இந்த மரத்தை தான் அந்த படத்தில் காமிப்பாங்க உங்களுக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இந்த கலைக்கெல்லாம் லேபர்ஸ் எல்லாம் எப்படி கிடைக்கிறாங்க? இது கலைக்கு இது பார்த்தீங்கன்னா இன்னொரு தலைமுறை 2 தலைமுறைக்கு தான் ஆளுங்க எடுக்கிறாங்க. இந்த கலை ஆல்மோஸ்ட் அழிஞ்சிடுச்சு. ஏன்னா இது எல்லாமே ஹேண்ட் கிராஃப்ட், கையிலே தான் பண்ணுறது. செதுக்கிறதா இருக்கும். இதெல்லாம் இல்லை. ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங் இல்லை சார். இதெல்லாம் பாருங்கள், இது எல்லாமே பெயிண்டிங் இல்லை. இது ஒரு வுட்டும் இது நேச்சுரல் கலரில் வருது. இதில் வந்து பெயிண்டிங்கே இல்லை பாருங்கள். இதில் இந்த இது எல்லாமே உங்களுக்கு ஒரு டூல் இருக்குது. இதில் என்கிரேவிங்னுவாங்க. அதில் வரையாது. இந்த மரத்தில் 3 mm டெப்த் இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு 3 mm டெப்த் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இந்த விநாயகரை உள்ளே பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இது பாருங்கள், இது மாதிரி இந்த யானை எல்லாமே ஒரு பீஸாக வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு பஃபிங் பண்ணுவோம் நம்ம. சரி, கலை அழிஞ்சிட்டு வருதுங்கிறீங்க. ஏன் புதுசாக எவ்வளோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க. இளைஞர்கள் யாரும் கைத்தொழில் கற்றுக்க இப்போ யாரும் விருப்பப்பட்டேன் சார். எல்லாருமே ஐடி ஃபீல்டு மற்றது போயிடுறாங்க. ஐடிலாம் இப்போ அழிஞ்சிட்டு வருது. இப்போதைக்கு நம்பர் 1 ஸ்விக்கி, சொமாட்டோ டெலிவரி பாய்ஸ். ஆனால் உண்மை வீட்டுக்கு எல்லா மடிப்பு முடிச்சோம். ஆமாம், கரெக்ட். நீங்கள் ஸ்விக்கி சொமாட்டோ சமையல் கலை வந்து வீட்டில் யாரும் சமைக்கிறது இல்லை. இப்போ பல கோடி மக்கள் வந்து இந்த ஸ்விக்கி சொமாட்டோக்கு போகிறவங்களுக்கு கவர்மெண்ட்டே ஒரு இன்ஸ்டியூட்டை வச்சு இந்த மாதிரி கலையை வந்து கற்றுக் கொடுக்கலாம். இல்லையா? இதுக்கு இருக்குது சார், கவர்மெண்ட்டே இன்ஸ்டியூட் வச்சு கற்றுக் கொடுக்குறாங்க உங்களுக்கு. கர்நாடகாவில் இருக்குது, இதுவும் இருக்குது. பட் ஆனால் மக்கள் யாரும் முன்ன வர மாட்டேங்கிறாங்க இது கற்றுக்கிறது. நம்ம ஒரு ஆளை விலை கொடுத்து வாங்கினோம்னா 2 லட்ச ரூபா கொடுத்து தான் கூப்பிட முடியும். கரெக்ட். அதே மாதிரி தான் இது, அதே தொழில் தான் இதுவும். அப்படியா? அவங்கள அதை விட அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் அட்வான்ஸ் கொடுத்து நம்ம வச்சிருக்கணும். பேக்கி வச்சுருவாங்க. சம்பளம் கணக்கு கிடையாது. இல்லை, ஒரு 100 லேபர் வச்சோம்னா 2 கோடி ரூபா நம்ம கையில் வேணும். கரெக்ட். அந்த மாதிரி தான் நீங்கள் கொடுத்து பண்ணுறீங்களா? அப்போ அந்த வட்டிக்கே உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. ஆமாம், இது எல்லாமே அந்த காசு எல்லாமே இன்க்ளூட் ஆகி தான் நம்ம இந்த ஒரு ஃபர்னிச்சர் யூஸ் பண்ணுறோம். இதை பொறுத்தவரை இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா யோசிக்கலான்னு பண்ணலான்னு நினச்சேன். ஸோ என்ன ஐடியா? இதை உலக லெவலில் கொண்டு போகிறோம், ஆர்கனைஸாக கொண்டு போகிறோம். அதுக்கு என்ன ஐடியா வச்சுருக்கீங்க? இதுக்கா நம்ம இப்போதைக்கு ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு நம்ம இதுதான் எடுத்து போகிறோம். ஆன்லைன் மார்க்கெட்டிங்கில் மக்கள் வராங்களா? வராங்க சார், ஓரளவுக்கு ரீச் ஸோ ஆகும். எனிவே மக்களே, நீங்கள் பார்த்துக்கங்க. இவ்வளோ அற்புதமான ரம்மியமான கலை ஓவியமான பொருள்கள் கிடைக்கிறது அபூர்வம். ஒரே இடத்துல இதில் எவ்வளோ பொருள் இருக்கும் மொத்தம்? இருக்குது சார். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 200+ வெரைட்டிஸ் பண்ணுறோம். ஃப்ரேம்ஸ் எல்லாமே கூட ஒன்று ஒரு பேட்டர்னில் இருக்கும் மாடலில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இது ஒரு சீனரி. இந்த சீனரியில் இங்கே நாகி இந்த மாடல் வந்து அதோட ரிஃப்ளெக்ஷன் கீழே கம்மியில் இருக்குது. பெயிண்டிங்கில் சார் இதே மாதிரியே தான் பண்ணி உள்ள வச்சு எல்லாமே இவங்களுக்கு நிறைய ஃப்ரான்ச்சைசி தேவைப்படுது. ஃப்ரான்ச்சைசின்னா எப்படின்னா, இவர் வந்து எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து உங்களுக்கு ஷோரூமில் கொடுத்துருவாரு. நீங்கள் ஒரு அமௌண்ட்டை டெபாசிட்டாக பண்ணிடணும். சப்போஸ் உங்களுக்கு கெப்பாசிட்டி வேணால் வந்து இவ்வளோ பெரிய இடம் வேணும், உங்களுக்கு கெப்பாசிட்டி 5 lakhs இருக்கலாம்,
10 lakhs-ஆக இருக்கலாம், 20 lakhs-ஆக இருக்கலாம். ஸ்மார்ட் சிட்டிஸ் எல்லாம் 20 lakhs கம்மி பண்ண முடியாது. இதோட ஒருத்தி எவ்வளோ சார்? ஒரு 50 lakhs. 50 lakhs உள்ள ஷோரூமு நிறைய. நீங்கள் நான் அட்வர்டைஸ்மெண்ட்டில் இதை கொடுக்குற 2 நாளைக்கு வீடியோ எடுத்தேன். ஒரு ஃப்ரான்ச்சைஸி கொடுக்க காத்திருக்காரு. நீங்கள் ஃப்ரான்ச்சைஸி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு விசிட்டிங் கார்டு இந்த பாருங்க, இதோட நம்பர்ஸு எல்லாம் இருக்குது. இது வந்து ஃப்ரான்ச்சைஸி இவர் கொடுக்குற காத்திருக்காரு. உங்கள்கிட்ட பிஸ்னஸ் கார்டு, இது பிஸ்னஸ் கார்டு அப்படியே இருக்குங்களா? 20 lakhs, 30 lakhs இந்த மாதிரி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து இருக்குது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து குட் ரிட்டர்ன். பேங்கில் நீங்கள் ஒரு 50 லட்சம் போட்டால் அவங்களுக்கு 5030 மந்த்லி ஒரு 30,000 தான் கிடைக்கும். 50,000க்கு இதே 50 லட்சத்தை இவர் வந்து டெபாசிட் வாங்கிட்டு கொடுத்துருவாரு. ஷோரூம் டிசைன் பண்ணிடுவார். 50 லட்சத்துக்கு குறைஞ்சது மந்த்லி ஒரு 5 lakh, கண்டிப்பாக 3 to 4 lakhs கிடைக்கும். நீங்கள் பேங்கில் போடுற இன்ட்ரெஸ்ட்டோட இது வந்து புண்ணியம் கூட. இதை மக்களுக்கு சேவை செய்கிறது. நான் அவர் தான் பேசணும் நிறைய. பட் நான் மார்க்கெட்டிங் பர்சன், நாலேஜபிள் பர்சன்ங்கிறதுனால மார்க்கெட்டிங்கில் நாலேஜ், டெக்னிக்கல் நாலேஜ் அவங்க தான் சொல்லுங்கள். ஸோ இந்த ஃப்ரான்ச்சைஸியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதுக்கு அவர் பிராண்டு வந்து கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுப்பாரு. ஸோ நீங்கள் இந்த பொருள் ஆன்மீகமான பொருளை ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் தான் ஒவ்வொரு ஃபேமிலியிலையும், குறிப்பாக பெண்கள் இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன்னா மங்களகரமான ஒரு வீடு இருக்கணும்னா 1 கோடி 2 கோடிக்கு கீழே இப்போ வீடு கிடையாது. மினிமம் 50 லட்சம். அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 lakhs ஒவ்வொரு வீடும் ஒரு சின்ன பொருள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி ஊஞ்சல்லேருந்து மண்டபம்லேருந்து வெரி நைஸ். ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன என்கொயரி வேணாலும் இதில் 4 இதில் போடுங்க. உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் கிடைக்கும். தேங்க்யூ, பாய்.